இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தகத்தை உறுதி செய்ய முடியாது என ட்ரம்ப் அறிவிப்பு. பாகிஸ்தானுடனான போரை தாமே நிறுத்தியதாக 18வது முறையாக பேச்சு. மதவாத பிரிவினையை ஏற்படுத்துவோருக்கும் துணை போகும் துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை. ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார இயக்கத்தை விளக்கி ஸ்டாலின் கடிதம். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளையாக மாறி வருவதாக திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சனம். தேசிய குடிமக்கள் பதிவேட்டை மறைமுகமாக அமல்படுத்துவதாக ஓவைசி குற்றச்சாட்டு. கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புவதில் என்ன தவறு? ஜி.கே. வாசன் கேள்வியால் அதிமுக கூட்டணியில் தொடரும் குழப்பம். வணக்கம். இந்தியாவுடன் தடையற்ற முழுமையான வர்த்தகத்தை மேற்கொள்வதை உறுதி செய்ய முடியாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அமெரிக்காவின் 26% வரி மற்றும் கூடுதலாக பரஸ்பர வரிகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட உள்ளன. அதற்கு முன்னதாக புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாட்டு உயர் அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையே தற்போது ஆண்டிற்கு சுமார் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்று வரும் வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் 42 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்துவதை மையமாக வைத்து தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விரைவில் இந்தியாவுடன் மிகப்பெரிய அளவில் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக ட்ரம்ப் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் வரி விகிதங்கள் அறிவிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம், வர்த்தக ஒப்பந்தம் என அனைத்தையும் ட்ரம்ப் அறிவிப்பது குறித்து விமர்சித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம், இந்தியா அவுட் சோர்சிங் முறையை ஏற்றுக்கொண்டு விட்டதா என தமது எக்ஸ் வலைதள பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா பிற நாடுகளுடன் ஏதேனும் ஒப்பந்தம் மேற்கொண்டால் இரு நாடுகளும் சேர்ந்து அறிவிப்பது அல்லது கூட்டறிக்கை வெளியிடும் வழக்கத்தை நாம் கைவிட்டு விட்டோமா என்றும் அவர் வினவியுள்ளார். வர்த்தக தடையை காரணம் காட்டி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றத்தை தடுத்து நிறுத்தியதாக 18வது முறையாக நேற்று ட்ரம்ப் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கனடாவுடன் வர்த்தகம் தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக ட்ரம்ப் திடீர் என அறிவித்துள்ளார். அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் சேவை வரி என்ற பெயரில் கனடா அரசு 3% வரியை விதிப்பதாக நேற்று அறிவித்ததால் அந்நாட்டின் மீது ட்ரம்ப் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் அண்மையில் திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட போது நடந்தவை வெறும் ரோட் ஷோக்கள் அல்ல, திராவிட மாடல் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பை காட்டுகின்ற அன்பு கூடல் என்று கூறியுள்ளார். எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அளவற்ற அன்பை பொழியும் மக்களிடம் 4 ஆண்டு கால அரசின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்களால் விளைந்த பயன்களை கேட்டறிவதாக கூறியுள்ள முதலமைச்சர், அதே சமயம் பாராட்டுகளில் மட்டும் மயங்கிடாமல் காழ்ப்புணர்ச்சி அல்லாத உண்மையான விமர்சனங்களையும் வரவேற்பதாக கூறியுள்ளார். மக்களிடம் கேட்பது போலவே திமுகவினரின் மனக்குரலையும் அறிய 1-to-1 சந்திப்புகளை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், ஆனால் இன எதிரிகளும் அரசியல் எதிரிகளும் அதை பற்றி உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை ஊடகங்கள் வாயிலாக அள்ளி தெளிக்கும் வேலையை செய்து வருவதாக சாடியுள்ளார். ஆனால் தொண்டர்கள் உடனான உணர்வுமிக்க உறவையும் பாசத்தையும் சீரழிக்கும் நோக்கில் எதிரிகளும் ஏடுகளும் தலைகீழாய் நின்று தண்ணீர் குடித்தாலும் அது நடக்காது என்பதையே 75 ஆண்டு கால திமுகவின் வளர்ச்சி காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா பேரிடர் காலத்திலும் முடங்கி கிடக்காமல் ஒன்றிணைவோம் வா என்று திமுகவினர் களப்பணியாற்றியதால் தான் திமுக மீதான தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ள திரு ஸ்டாலின், திராவிட மாடல் அரசின் திட்டங்களும் சாதனைகளும் 2026ஆம் ஆண்டிலும் தொடர ஜூலை 1 முதல் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பயணம் தொடங்குவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை புறக்கணித்து தமிழ் பண்பாட்டின் பெருமையை நிராகரித்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிதியை வழங்காமல் வஞ்சித்து தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகின்ற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்பதை உறுதி செய்யும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார இயக்கத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவன் என்ற முறையில் அன்பு கலந்த உரிமையுடன் கேட்டுக்கொள்வதாக திரு ஸ்டாலின் தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளை அமைப்பாக மாறி வருவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் பட்டியல் மோசடி தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் புயலை கிளப்பியுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாநிலத்தில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வென்ற நிலையில் சில மாதங்களுக்கு பின்னர் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. தோல்வி பயத்தில் வாக்காளர் பட்டியலில் லட்சக்கணக்கில் பெயர்கள் சேர்க்கப்பட்டதே இதற்கு காரணம் என்றும் பாஜகவின் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்தல் ஆணையம் தாளம் போட்டதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பீகார் தேர்தலிலும் இத்தகைய குளறுபடிகள் நடக்க வாய்ப்பிருப்பதாக அவர் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் நடத்தை குறித்து திரிணாமுல் காங்கிரசும் கேள்வி எழுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையம் அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்றும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு அல்ல என்றும் அக்கட்சியின் எம்பி திரு டெரிக் ஓ பிரையன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையத்தின் அண்மைக்கால நடவடிக்கைகள் அது பாஜகவின் கிளை அலுவலகமா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக கூறினார். Is this really the Election Commission of India? And we say this with all respect to the constitutional body. So the constitutional body should not turn into the branch office of the BJP. வரவிருக்கும் பீகார் மற்றும் மேற்கு வங்க தேர்தல்களில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சரிபார்ப்பு நடைமுறை தேசிய குடிமக்கள் பதிவேட்டை பின்வாசல் வழியே கொண்டுவரும் நடவடிக்கை என திரு பிரையன் விமர்சித்தார். 1987 ஆண்டிற்கு முன்பு பிறந்தவர்கள், 1987 2004 ஆண்டிற்குள் பிறந்தவர்கள், 2004 ஆண்டிற்கு பிறகு பிறந்தவர்கள் என ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வகையான சரிபார்ப்பு முறைகள் கடைபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், இது உண்மையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கை என்றார். தோல்வி பயத்தால் கலங்கி நிற்கும் பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் உதவி செய்வது அதன் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியிருப்பதாகவும் திரு டெரிக் ஓ பிரையன் குற்றம் சாட்டினார். பீகாரில் தேர்தலுக்கு முன் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை மறைமுகமாக அமல்படுத்தும் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருப்பதாக AIMIM தலைவர் திரு அசாதுதீன் ஓவைசியும் குற்றம் சாட்டியுள்ளார். ஏழை மக்கள் தங்களது மற்றும் பெற்றோரின் பிறப்பு சான்றிதழ்களை வழங்குவது முடியாத ஒன்றாகும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமைப்பதில் என்ன தவறு என்று தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் கேள்வி எழுப்பியுள்ளதால் அதிமுக பாஜக தொண்டர்களிடையே குழப்பம் அதிகரித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி முன்னிலையில் பேசிய திரு அமித்ஷா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்திருந்த அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைவதாக அறிவித்ததுடன் அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்றும் அதிரடியாக அறிவித்தார். இதற்கு அதிமுக தொண்டர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து இதுகுறித்து விளக்கமளித்த எடப்பாடி திரு பழனிசாமி, கூட்டணி அரசு அமைக்கப்படும் என திரு அமித்ஷா கூறவில்லை என்று கூறினார். ஆனால் இரட்டை இலை மேல் தாமரை மலரும் என பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும், ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும் என முன்னாள் பாஜக மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனும் சூசகமாக கூறி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக மதுரையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய திரு அமித்ஷா, தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மீண்டும் திட்டவட்டமாக கூறியதால் அதிமுக தலைமைக்கு நெருக்கடி உருவானது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜேந்திர பாலாஜி, கூட்டணி ஆட்சி என யார் கூறியது என்று கேட்டதுடன் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று மறுத்தார். இந்த சூழ்நிலையில் தமிழ் நாளிதழ்களுக்கு நேற்று முன்தினம் பேட்டியளித்த திரு அமித்ஷா, 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அதிமுகவில் உள்ள ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எடப்பாடி திரு பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் அவர் பேசியது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் தங்களது கட்டளை தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி தான் என்றும் அவரே முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் திரு ராஜேந்திர பாலாஜி அதற்கு பதில் கொடுத்தார். இந்நிலையில் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன், கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறுவது எந்த விதத்தில் தவறு என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுவாக கூட்டணி ஆட்சி என்று சொல்வது தமிழகத்திலே சமீப காலங்களிலே ஆளுங்கட்சியில் உள்ள கூட்டணியில் உள்ளவர்களுக்கும் சரி, எதிர்கட்சியில் உள்ள கூட்டணி உள்ள பலருக்கும் சரி, ஏன் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. திரு அமித்ஷாவின் பேச்சை வழிமொழிவது போல திரு ஜி.கே. வாசன் தெரிவித்த கருத்து கூட்டணி குழப்பத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இப்பிரச்சனையில் எடப்பாடி திரு பழனிசாமி மௌனம் சாதித்து வரும் நிலையில் பாஜகவின் நெருக்கடிக்கு எதிராக அவர் போர்க்கொடி தூக்குவாரா அல்லது பணிந்து போவாரா என்ற எதிர்பார்ப்புடன் அதிமுக தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 118 அடியை நெருங்கியுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கபினி மற்றும் KRS அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து வினாடிக்கு 78,000 கன அடியாக உள்ளது. காவிரி நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் அணையின் நீர்மட்டம் 5 அடி உயர்ந்துள்ளது. தற்போது அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 73,452 கன அடியில் இருந்து 80,984 கன அடியாக உயர்ந்துள்ள நிலையில் நீர்மட்டம் 118 அடியாக உயர்ந்துள்ளது. 120 அடி உயர மேட்டூர் அணை விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 50,000 முதல் 75,000 கன அடி வரை உபரி நீரை வெளியேற்ற வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் மேய்ச்சலுக்கு மாடுகளை விட வேண்டாம் என்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜூலை 4ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தித் துளிகள். மும்பை விமான நிலையத்தில் 2020ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது விமானங்கள் மீது பறவைகள் மோதும் நிகழ்வுகள் 3 மடங்காக அதிகரித்துள்ளன. 2020ஆம் ஆண்டு 20 சம்பவங்கள் நடந்த நிலையில் 2024இல் 59 முறை விமானங்கள் மீது பறவைகள் மோதின. இந்த ஆண்டு இதுவரை 19 முறை விமானங்கள் மீது பறவைகள் மோதியுள்ளன. விமான நிலையத்திற்கு அருகில் குப்பைகள் மற்றும் உணவு கழிவுகளை கொட்டி வைக்கும் மையங்கள் இருப்பதே இதற்கு காரணமாக உள்ளது. எனவே பறவைகள் கூடுவதை தவிர்க்க குப்பைகளை திறந்த வெளியில் போடாமல் கொட்டமைக்குள் வைக்கவும் நெடியை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கைகளை எடுக்க மகாராஷ்டிரா அரசு திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது உண்மைக்கு மாறானது என்று தெரிவித்துள்ள அதிகாரிகள் நீர் மேலாண்மையை மேம்படுத்தும் நோக்கில் நீர் மேலாண்மை திட்டம் கொண்டுவரப்படவிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளனர். தமிழக அரசு பள்ளிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் வாட்டர் பெல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வகையில் காலை 11 மணிக்கும் பகல் 1 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வாட்டர் பெல் அடிக்கப்பட வேண்டும் என தலைமை ஆசிரியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த இடத்தை விட்டு அகன்றால் உயிர் போய்விடும் என்று தெருவில் வித்தை காட்டுபவர்கள் சொல்வது போல முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு மிரட்டல் விடுத்தது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மதுரையில் இன்று அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி மதுரை வரும்போது எது மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என்றார். ஊடகத்தினர் உட்பட அனைவரும் பிரியாணி சாப்பிடாமல் சென்றால் ரத்தம் வெளியேறி உயிரிழக்க நேரிடும் என்று செல்லமாக திரு செல்லூர் ராஜு மிரட்டல் விடுத்தார். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளை காப்பதற்கு பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து காட்டுப்பன்றியை மத்திய அரசு நீக்க வேண்டும் என மதிமுக தலைமை நிலைய செயலாளர் திரு துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். கும்பகோணம் அருகே திருப்புரம்பியத்தில் விவசாயிகளிடம் இன்று பேசிய அவர், காட்டுப்பன்றிகளால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்றார். பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து காட்டுப்பன்றியை நீக்கி மத்திய அரசு ஆணை வெளியிட்டால் மட்டுமே மாநில அரசுகளால் அவற்றை கட்டுப்படுத்த இயலும் என்று அவர் தெரிவித்தார். வேதாரண்யம் அருகே மீனவ கிராமத்தில் குற்றம் செய்பவர்களுக்கான தண்டனைகள் குறித்து அறிவிப்பு பதாகை வைக்கப்பட்டிருப்பது குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பஞ்சநதிக்குளம் கிழக்கு ஊராட்சியை சேர்ந்த சிறுதலைக்காடு கிராமத்தில் 400 குடும்பங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். அங்கு வைக்கப்பட்டுள்ள பதாகையில் மது போதையில் சண்டை போட்டால் மாரியம்மன் கோயில் தூணில் ஒரு நாள் முழுவதும் கட்டி வைப்பதுடன் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்றும், சகோதரியுடன் பிறந்த ஒருவர் பெண்களுக்கு தொல்லை கொடுத்தால் கோயில் முன் தனக்குத்தானே மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. போதையில் ரகளை செய்வது அதிகரித்ததால் ஊர்க்கூட்டத்தில் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியதாக கிராம தலைவர் நமக்கோடி தெரிவித்தார். கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மோயர் சதுக்கம், பைன்மரக்காடு, குணா குகை, தூண்பாறை, பேர்ஜம் ஏரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. யானைகள் முகாமிட்டிருந்ததால் பாதுகாப்பு கருதி இந்த முக்கிய சுற்றுலா தலங்கள் சில நாட்களாக மூடப்பட்டிருந்தன. கேரளாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை நெருங்கியுள்ளது. இதையடுத்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து பகல் நேரத்தில் மட்டும் தண்ணீரை வெளியேற்ற இடுக்கி மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சென்னை, கடலூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதி சோதனை அடிப்படையில் தொடங்குகிறது. முதல் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. செப்டம்பர் மாதத்தில் இருந்து மாநிலம் முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக விநியோகம் செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
டெஸ்லா நிறுவனத்தின் புதிய மாடலான ஓட்டுநர் இல்லாத கார் மனித உதவியின்றி டெலிவரி செய்துள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் ஆஸ்டின் நகரில் வாடிக்கையாளரின் வீட்டிற்கு கார் தானே சென்று வந்துள்ளதை எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,440 ரூபாயாகவும் ஒரு கிராம் 800,930 ரூபாயாகவும் உள்ளது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,120 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 119 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவுடன் தடையற்ற முழுமையான வர்த்தகத்தை மேற்கொள்வதை உறுதி செய்ய முடியாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளை அமைப்பாக மாறி வருவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.